அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி. வாழ்க வளமுடன். என் பேர் கலையரசி. இங்க வரும்போது யோகா எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அப்புறம் இங்க வந்த பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என் அம்மாட்ட ஹெல்ப் பண்ணலாம், நீ தேங்க்ஸே சொல்லலை அப்படின்னு சொல்லுவேன். என் மேம் நீ தேங்க்ஸ் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொன்ன பிறகு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லனாலும் தேங்க்ஸ் கேட்க மாட்டேன். நீங்க சொல்லணும். நான் சொல்லுவேன் தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். என் பேர் திருமலேஸ்வரன். என் வேலி நேம் தேங்க்ஃபுல் திருமலேஸ்வரன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே வரும்போது ஒரு நார்மல் யோகா கிளாஸ் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த கேம், ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி எதுக்குமே கோவப்படக்கூடாது, நம்ம அம்மா மதிக்கணும், அதுதான் நான் இங்கே கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ வாழ்ந்துட்டேன். கமலி, குஷி கமலி. ஃபஸ்ட்டு வர சொல்லி நான் ஆல்ரெடி கிளாஸ்க்குலாம் போயிருக்கேன். ஆனால் இந்த கிளாஸில் எல்லாமே சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுது. நான் இனிமேல் என் லைஃப்லாம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன், ஹேண்ட் எக்ஸசைஸ், எல்லா எக்ஸசைஸும் பண்ண போகிறேன். ஹெல்த்தியாக இருக்கலாம். கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க ஸ்டடீஸில். அதனால நான் எல்லாத்தையும் பண்ணி நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண போகிறேன். தேங்க்யூ. My name is N. Bavadarni. My value name is Brave Bavadarni. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கோவமாக இருப்பேன். மேடம் சொன்னாங்க கோவம் பட்டால் நம்ம கோவம் பண்ணக்கூடாது, அவங்கள மன்னிக்கணும், எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால நான் இது திருத்திக்க பார்க்குறேன். இங்கே ரொம்ப இதுவாக இருக்குது. எல்லாமே கற்றுக்குறேன் யோகா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். என் பேர் மங்கேற்கரசி. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப போர் அடிக்கும், யோகா கிளாஸ் நான் வரமாட்டேன்னு தான் அடம் பிடிச்சேன். ஆனால் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு பிடிச்ச அது ஸ்டோரி டெல்லிங் அண்ட் கம்யூனிகேஷன் கேம். தேங்க்யூ. வேல்யூ நேம் கிங் கவிஸ்வரன். நான் ஃபர்ஸ்ட்ல வரும்போது எனக்கு இங்கே பயமா இருந்துச்சு. ஆனால் நான் ஸ்கூலில் கொஞ்சமாக தான் யோகா கற்றுக்கிறேன். அது கைப்பயிற்சி, கண் பயிற்சிலாம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? யோகா. யோகா தான் பிடிச்சிருக்கா? சரி, தேங்க்யூ அண்ட் வாழ்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹரிஷ். என்னோட வேல்யூ நேம் ஹாப்பி ஹரிஷ். நான் இங்கே வீட்டில் சும்மா தான் இருப்பேன். ஆனால் கோவப்பட்டுட்டு இருப்பேன் எல்லா விஷயத்துக்கும். ஆனால் இங்கே கோவப்படுறதே கிடையாது. அம்மா வேறு சொன்னாங்க, இங்கே நீ நல்லா சேஞ்ச் பண்ணுற, நீ இது பண்ணுவ, நல்லா மார்க்ஸ் கான்சன்ட்ரேஷன் உனக்கு ஏறுது அப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்தா டெஸ்ட்டில் கூட நான் பாஸ் ஆனேன். வாழ்க வளமுடன். My name is V. Tejashree and I am 11 years. My name is Talented V. Tejashree and I got really occupied and they were really good madams who teached us and kept us occupied every session. And I loved the breathing exercise because it kept us more energetic. Thank you. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். My name is Netran. என் வேல்யூ நேம் என்னதுன்னா நீட் நேத்ரன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர சொல்ல யோகா கிளாஸ் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்தோடனே எனக்கு இந்த ஆக்டிவிட்டி, கேம்ஸ், ட்ராயிங், ஸ்டோரி டெல்லிங் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ராயிங் மட்டும்தான். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும், கோவப்படக்கூடாது. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். என் பேர் சுபஸ்ரீ. நான் இங்கே வர சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இங்கே நான் ஆசனம் கற்றுக்கிட்டேன், யோகா கற்றுக்கிட்டேன், எக்ஸசைஸ்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். இங்கே இருந்த கேம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். என் பேர் தேன்மொழி, ட்ரூத்ஃபுல் தேன்மொழி. இங்கே முதல்ல நான் வரப்போ எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப பார்த்துட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா டீச்சர்ஸும் எனக்கு கைண்டாக ஒன்றும் புரியலைனாலும் திரும்ப சொல்லி கொடுத்து தனியாக உனக்கு புரிஞ்சுதா இல்லையா என்ன கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே கற்றுக்கிட்ட எக்ஸசைஸ் யோகா எல்லாமே வந்து லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணுவேன். வாழ்க வளமுடன். என் பேர் கோகுல். நார்மலாக என் வேல்யூ நேம் வந்து கிரேட் கோகுல். அதுக்கப்புறம் யோகா கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டிலலாம் ஆள் விளையாட யாருமே இல்லை. ஒருத்தர் என்னுடைய பிரதர் மட்டும்தான். நான் அவனுக்கும் முடியல. என்னால் வீட்டில் நான் கோபமாக எழுந்துட்டு இருப்பேன், யாருமே விளையாடுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் யோகா கிளாஸ் என் அப்பா இங்கே சேர்த்து விட்டோன்னே நிறையா நான் நினச்சேன் யோகா மட்டும்தான் இருக்கும். பார்த்தா நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ட்ராயிங்கு, ஸ்டோரி டெல்லிங்கு, மீதி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. யோகா எனக்கு பிச்சை வந்து சூரிய நமஸ்காரம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு அந்த போஸ்டர்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இங்கே நல்லா அது நிறையா சொல்லி தந்தேன். என்னோட ப்ரீத்திங்கு, அதுக்கப்புறம் என் ஸ்டாமினா கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. கான்சென்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு நல்லா இருக்குது. சொன்ன மாதிரி வந்து நீங்க எதெல்லாம் நினைக்கீங்களோ இன்னைக்கு ஒன்று நினைப்பீங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் வேற யாராவது ஒன்று வரும். புதுசா வர்றதான் வாழ்க்கையும். அந்த மாற்றங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை கத்துக்கணும், அதுல இன்னும் பெரிய ஆளா வரணுங்கிற மாதிரி எல்லாம் வரும். அதுக்கு எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு அடிப்படை இங்க நீங்க இப்ப சொன்னாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா சக்சஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில என்னைக்குமே நம்பர் 1 இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம பிராக்டிஸ்ல இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்தோம்னா இன்னும் மேலும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். அது வந்து நீங்க விடாம இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். வாழ்க வளமுடன். வயது குழந்தைகளே, சீக்கிரம் காலையில் எழுந்திடுங்கள். அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள். பல்லை துலக்கி முகம் கழுவி பரமனை மனதில் நினையுங்கள். எல்லை இல்லா ஆனந்தம் எழுந்திடும் உங்கள் இளம் நெஞ்சில். உள்ளத்தன் பால் உருகமுடன் உங்கள் ஆசான் போதித்த பள்ளிக்கூட பாடத்தை படிக்க வேண்டும் தடவை. வீட்டு கணக்கை போட்டு பின் விடைகள் சரியாயன பாதீர். நாட்டு குழைத்த நல்லோரின் நினைவே என்றும் மறவோமே. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன்.